சொல்லிட்டு போயிட்டார். அப்ப இறைவனை கோவில் கட்டி தான் வணங்கணும்னு இல்லை, இதுவே ஒரு கோயில், இது நடமாடும் கோயில். இந்த கோவிலின் இறைவனை வைத்து வணங்குவது என்பது உச்சநிலை. அந்த நிலைக்கான வழிகாட்டியை நம்முடைய குருநாதர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அதனை பின்பற்றுவோம் என்ற உறுதியை உங்கள் சார்பாக அறிந்து கொண்டு என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகிறேன். நம்முடைய சுகுமார் அவர்கள் பேசும்பொழுது ஒன்றை சொன்னார், பனை மரம் என்பதை பற்றி சொன்னார். பனை மரம் உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழக அரசினுடைய அது அரசுக்கு சின்னமாக விளங்கக்கூடியது பனைமரம். இந்த பனைமரத்தை பற்றி சொல்லும் பொழுது உடனேயே பாக்கு மரமும் நினைவுக்கு வரும், தென்னை மரமும் நினைவுக்கு வரும். மூன்றுக்குமே நீங்க தண்ணீர் விட்டு தான் வளர்க்கிறீங்க. தென்னைக்கு தண்ணீர் எவ்வளவு விடுகின்றீர்களோ அந்த அளவுக்கு அது இளநீராக நமக்கு கொடுத்து விடும். ஆனால் பாக்கு இருக்கிறதே, தண்ணீர் எவ்வளவு வைத்தாலும் துளியோடு நீர் தான் கொடுக்கும். ஆனால் பனைமரம் இருக்கிறது, நீங்கள் நீர் ஊற்ற தேவையில்லை. தொலை தூரத்தில் தன்னுடைய வேலை செலுத்தி எங்கோ கிடைக்கக்கூடிய நீரை எடுத்துக்கொண்டு வெயிலில் உலர்ந்து காய்ந்து நான் வறண்டு ஒருவன் வருகின்றானே, அவனுக்கு நுங்கிலிருந்து நீரை கொடுக்கக்கூடியது இடையே. ஆகவே பனைமரத்தை அவர்கள் உதாரணமாக சொன்னார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை முறை பனைமரத்தை ஒத்ததாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய பிறப்பிடம் தொண்டை நாடு. தொண்டை நாட்டிலிருந்து பல்வேறு காரணங்களால் ஆங்காங்கே உலகில் பல்வேறு இடங்களில் நாம் சென்று குடியிருக்கின்றோம். ஆனால் நம்மை ஒன்று சேர்ப்பதற்கு ஒரு அணி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் சங்கம். அந்த சங்கம் என்பது எப்பொழுதும் முழங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் எப்படி பனைமரமானது தொலைவில் இருந்து நீரை எடுத்துக் கொண்டு கொடுக்கிறதோ, அதே போல நம்முடைய உறவினர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் தொலைந்தவர்கள் அல்ல, உறவினர்கள். அவர்களுடன் ஒன்று சேர்ந்து உறவாட வேண்டும் என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். அதற்காக அவருக்கு நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சுவாமிஜி அவர்கள் தொண்டை மண்டல ஆதீனத்தினுடைய 234வது ஆதீனத்தாக நமக்கு பெருமை அளித்து ஆசி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு காலத்தில் ஆதீனங்கள் எல்லாமே தொண்டை மண்டல ஆதீனமாகத்தான் இருந்தன என்பதற்கு வரலாறு உண்டு. குறிப்பாக தருமபுர ஆதீனத்தில் 23வது குருமகா சன்னிதானமாக இருந்தவர் நம்முடைய தொண்டை மண்டல ஆதீனத்தை சார்ந்த சுப்பிரமணிய சுவாமிகள் அவர்கள். அதற்கு பின்னர் வர தொண்டை மண்டலத்தின் வேளாளர்களுடைய குறைந்து எண்ணிக்கையில் வந்துவிட்டார்கள், தங்குகிறார்கள். இப்பொழுது கூட சுவாமிகள் அவர்கள் பயிற்சி பெறும் பொழுது வேறொரு தொண்டை மண்டல ஆதீன தம்பிரானம் இருந்தால் அதற்கு முன்னர் ஒருவர் இருந்தார். ஒருவர் வெளியேற்றப்பட்டால் இன்னொருவர் வெளியேறிவிட்டார். ஆக தொண்டை மண்டல ஆதீனம் அங்கும் இல்லாமல் போய்விட்டது. திருவாடுதுறையும் அப்படியே. திருப்பனந்தாளை